அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆயிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இந்த குரு வக்கர பயிற்சியின் காலத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் வக்கரம் பெற்று 10ஆம் இடத்தில் போகிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாளாக தொழிலில் பெரிய பாதிப்பு இருந்தது. இப்போது பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நல்ல ஒரு நெருகு சுழிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேசுகிற பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே, அதாவது மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் வரும்பொழுது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதா இது நவாம்சத்தில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மனச்சோர்வு ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு 1.5 மாதத்துக்கு உண்டு. நவம்பர் 20 தேதிக்கு மேலே பார்த்தாலேயானால் மனச்சோர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஜனவரி மாதம் 10 தேதி வரலும் அந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறது மூலியமாக பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் நிதானம் தேவை. இந்த அக்டோபர் 15 நவம்பர் மாதம் 15-20 தேதி வரலும் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சனி வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி ஆகிறதுனால அதனுடைய பார்வை உங்களுடைய உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நிதானம் தேவை. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகம், அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு துறை மூலியமாக பிரச்சனைகள் வரும். அதை தவிர அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து சனி வக்கர பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில், அதாவது உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது இந்த 120 நாளில் 4 மாதங்கள் 30 நாளாக பார்த்தோம்னா 4 மாதங்கள் முதல் ஒரு மாதம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. நவம்பர் 15 நவம்பர்லேருந்து அக்டோபர்லேருந்து 15 அக்டோபர்லேருந்து 15 நவம்பர் வரலும் பார்த்தேலையானால் உங்களுக்கு அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அதற்கு பிறகு ஒரு மாதம் உடல் நலத்தில் சற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலையானால் டிசம்பர் மாதத்தில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடும். உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மாற்று தொழில்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கூட்டாளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த 120 நாளில் பார்த்தாலேயானால் இந்த குரு பகவான் வக்கர பயிற்சியில் இருக்கும் பொழுது தன லாபங்களை கொடுப்பான். ஏன்னா 2ஆம் இடத்தையே குரு பகவான் பார்க்கறதுனால, வக்கர குருவாக இருக்கிறதுனால தன லாபத்தை கொடுத்து அதன் மூலியமாக பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வரும். வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வாட்டி வருது. அது டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் வெளியூர், வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும்.
இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரகதியான குரு பகவான் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கறதில்லை. இதன் மூலியமாக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும். அதை தவிர நீங்கள் குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியும் சொல்லியிருக்கேன். இந்த காயத்ரி ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதன் மூலியமாக உங்களுடைய வந்த பிரச்சனைகள், வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக தீர்ந்து போகும். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான். இந்த குரு வக்கர பயிற்சியில் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமடைகிறார். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, வெளியூர் வெளிமாநிலம் செல்கிறதுக்கு போக வேண்டிய காலகட்டங்களில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த வக்கரகதியில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொஞ்சம் கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எந்த காலகட்டத்தில் கெடுப்பார் அப்படின்னா, பொதுவாகவே இது 120 நாள் இருக்குது. அதாவது இந்த மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், அதாவது மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து இந்த வக்கர பெயர்ச்சி குரு பகவான் அடைகிறார். ரோஹி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 120 நாட்கள் வருது. இந்த 120 நாளும் அதே மாதிரியே இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல்ல 1 மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 15/10 ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மாதம் 1.5 மாதம், அதாவது 15/10 20/11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் நவாம்சத்தில் மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் நிச்சயமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் அந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்பும், படிக்கக்கூடிய மாணவர்கள் நவம்பர் 15-20 தேதிக்கு மேலே அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் வக்கரகதியில் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டியோ, படிக்கக்கூடியது மேற்படிப்புக்கான யூனிவர்சிட்டியோ, அதற்கு பிறகு மேற்படிப்புக்கு படிக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி இல்லைன்னா நினச்ச இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது. அது தவிர பணம் அதாவது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான பணத்தை சேர்க்கறதுல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 9ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நவம்பர் 15-20 தேதிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்களேனால் குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஜனவரி மாதம், அதாவது தை மாதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா புத்திரகாரகனே பார்க்கறதுனால தை மாதத்திற்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய ஒரு 2-3 மாதம், அதாவது 15-10 ஒரு 2-3 மாதத்துக்கு அந்த அதாவது டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் IVF அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நிச்சயமாக நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர லாபத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. லாபத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னா, கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேருந்து, அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் டிசம்பர் 15 ஜனவரி 15 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயும் முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு தடங்களை கொடுக்கும். எப்போ அப்படின்னா 15-10 15-12 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த அதாவது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அதுவும் 3ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி போய் இருப்பார். இந்த விருச்சிக மாதத்தில் பார்த்தாலேயானால் கார்த்திகை மாதத்தில் குரு வக்கரகதியாக இருக்கும்பொழுது சூரியனுடைய சமசத்தம பார்வையில் இருக்கிறது பார்த்தோம்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். என்ன அப்படின்னா இது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் வரும்பொழுது கிட்டத்தட்ட முதல் மாதமே வரார். அதாவது 15-10 15-11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் அதற்கு பிறகுதான் வெற்றியை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அது தவிர குழந்தை பிராப்தியும் ஜனவரி மாதத்திற்கு மேலே தான், அதாவது ஜனவரினா தை மாதம் பிறந்த ஜனவரி 15 தேதிக்கு மேலே தான் இந்த ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 2 மாதங்கள் நவம்பர் 15 தேதியிலிருந்து, அதாவது அக்டோபர் 15 தேதியிலிருந்து டிசம்பர் 15 தேதி வரலும் உண்டான நாட்கள் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. முயற்சிகள் எல்லாமே சிறு சிறு தடங்கள் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் டிசம்பர் மாதத்துக்கு மேலே அவளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கணுன்றவாளுக்கெல்லாம் ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது தக்கோலம் போயிட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாகவும், அதை தவிர மஞ்சள் கலர் வஸ்திரத்தை தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லும்.